வணக்கம். காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம். இன்றைய கதை மகாபாரதத்தின் சிறு துளி. பாரதத்தில் பழி வாங்குவதற்காகவே படைக்கப்பட்ட பாத்திரங்களில் முக்கியமானவர்கள் சகுனி, துஷ்டயுத்மனன், சிகண்டி, அஸ்வத்தாமன் போன்றோர். இவர்களுள் சகுனி, துஷ்டயுத்மனன், சிகண்டி ஆகியோர் முன்பே தீர்மானிக்கப்பட்டவர்கள். அஸ்வத்தாமன் மட்டும்தான் யுத்தகளத்திற்கு பின் பழிவாங்க அலைபவனாக ஆகிவிட்டான். யுத்தகளத்தில் ருத்ரதாண்டவம் ஆடுகிறார் துரோணர். ஆட்டத்தை நிறுத்த யாருக்கும் வழி தெரியவில்லை. இதே நிலைமை நீடித்தால் பொழுது சாய்வதற்குள் அத்தனை பேரையும் சாய்த்து விடுவார். அர்ஜுனனிடம் கேட்கிறார் கிருஷ்ணர், துரோணரின் தீப்பிழம்பை தவிர்க்க வேண்டும், அது உன் கையில்தான் உள்ளது. அவரை தாண்டி உன்னால் ஏதும் செய்ய முடியுமா? அவரிடமிருந்து அவரை மீறி ஏதும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா? சிறு வயதில் நான் அவரிடம் கற்ற வித்தைகள் அத்துணையும் அவருக்கு தெரியும். அவரையும் மீறி என்ன கற்றேன் நான்? யோசிக்கிறான் அர்ஜுனன். ஆசிரியர் என்பவர் கடல், மாணவன் அலை. நான் வெறும் அலை மாத்திரமே. பொதுவாக ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, மாணவன் தன்னை தாண்டி மேலே செல்ல வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஆகவே தனது திறமைகள் அத்துணையும் மாணவன் பெற வேண்டும் என்று எண்ணி தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தன்னை ஏணியாக மாற்றி மாணவன் மேலே ஏறி புகழ் பெறச் செய்ய வேண்டும். அதேபோல் ஆசிரியர் எப்படி இருக்கக்கூடாது? தன் திறமைகளில் சிறந்ததை ஒளித்து வைக்கக்கூடாது. குருவை மிஞ்சிய சீடனாகி விடுவானோ என்று வெதும்பக்கூடாது. இப்படி அர்ஜுனன் நிதானமாக யோசிக்கிறான். எனது குரு எனக்கு எப்படி இருந்தார்? அவரிடமிருந்து அத்தனை வித்தைகளையும் கற்றிருந்தால் இப்போது இவரை ஏன் என்னால் சமாளிக்க முடியவில்லை? குருவை மிஞ்சிய சீடனாக நான் ஆகவில்லையா என்று பல விதத்தில் குழப்பத்துடன் யோசித்து கொண்டிருக்கும்போது அவர் கடைசியாக அவனிடம் கூறிய சில வாக்கியங்கள் அவனது நினைவுக்கு வந்தது. அதாவது, யானை இறக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தானே உணவு உண்பதை நிறுத்தி கொள்ளும். இந்த வரிகளில்தான் ஏதோ சூட்சுமம் உள்ளது. கண்ணனிடம் இதை சொன்னபோது அவர் கூறிய வரிகளின் அர்த்தமாக கண்ணன் கூறியது, துரோணர் சண்டை செய்வதை அவரே நிறுத்தினால்தான் அவரை கொல்ல முடியும் என்று கூறியுள்ளார். அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டால் ஒழிய அவர் சண்டையை நிறுத்தப் போவதில்லை. அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுப்போம் என்று முடிவு செய்தான். அதன் விளைவுதான் அஸ்வத்தாமன் பலிகடா ஆனது. ஆம், அவன் சாகாமலேயே செத்துவிட்டதாக கூறுவோம். அன்று அப்படி சொன்னதினாலோ என்னவோ இன்று வரை உயிரோடு இருப்பதாக கூறுகிறார்கள். ஒருவருக்கொருவர் பழிவாங்குவது என்று ஆரம்பித்தால் அது காலம் காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அதற்கு முற்றுப்புள்ளி கிடையாது. பாரதத்தின் மொத்த கதையே பழிவாங்கும் அடிப்படையில் எழுந்ததுதான். இப்போது துரோணரின் வெறியாட்டத்தை நிறுத்த வேண்டும். மாளவ நாட்டிலிருந்து வந்த அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமன் கொல்லட்டும். பிறகு அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று பரப்புவோம். அவரது பலமும் பலகீனமும் அவரது மகன் அஸ்வத்தாமன்தான். இதனை துரோணர் நம்ப வேண்டுமானால் இந்த பொய்யை தர்மன்தான் கூற வேண்டும். முடிவு செய்து தர்மனிடம் கூற தர்மனுக்கோ தர்ம சங்கடம். தர்மன் கூறுகிறான், ஒரு தீமையை நமக்குள் அனுமதித்தால் அது பல்கிப் பெருகுமே தவிர குறையாது. அதேபோல்
ஒருமுறை பொய் கூறி அறத்திலிருந்து வழுவிய பின்னர் மீண்டும் ஒரு சிக்கலின் போது இதே போன்ற நிலைமைதான் ஏற்படும். ஆகவே ஒருமுறை பொய் சொன்ன உடனேயே அறம் வீழ்ந்துவிடும். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த மறப்போரில் அறத்தை கடைப்பிடித்தால் உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர், படை வீரர்கள் அத்துணை பேரும் மாண்டு போவது நிச்சயம். அதன்பின் நானும் எனது அறமும் வாழ்ந்தென்ன, வாழாவிட்டால்தான் என்ன? சரி கண்ணா, உன் விருப்பப்படியே செய்கிறேன். சிரித்துக்கொண்டே கண்ணன் தர்மனிடம், தர்மா, உரத்த குரலில் பொய்யை கூறு, ஒடுங்கிய குரலில் உண்மையை கூறு என்றான். அதன்படி துரோணரிடம் அசுவத்தாமன் இறந்தான் என்று உரத்த குரலிலும் அது ஒரு யானை என்று கூறும்போது கண்ணன் தனது சங்கினை ஓங்கி ஒலிக்க இரண்டாவதாக கூறியது துரோணர் காதுகளில் விழாமலே போனது. அதிர்ச்சியில் அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்ந்தவரை அம்புகளால் துளைத்தான் அர்ஜுனன். அதர்மத்தை தோற்கடிக்க தர்மன் தோற்றான் பொய்யுரைத்து. நன்றி, வணக்கம்.